திருமால் திருவாய் மலர்ந்து கூறலானார். கருடா, தானங்களை செய்ய வேண்டிய முறைகளையும் அத்தானங்களால் ஏற்படும் பயன்களையும் கூறுகிறேன், கேள். தானங்கள் யாவற்றிலும் பருத்தி தானமே மிகவும் சிறந்தது. அந்த பருத்தி தானமே மகாதானம் என்ற பெயரை பெற்றது. அறப்படி வாழ்ந்து அறங்களையே புகன்று 4 வேதங்களையும் நன்றாக அறிந்த அந்தணர்கள் பூணுகின்ற பூணூலுக்கு பருத்தியே ஏதுவானது. சகல ஜீவன்களும் உலகில் வாழ்கின்ற காலத்தில் அவர்களுடைய மானத்தை காப்பதற்குரிய ஆடைகளை அணிவதற்கும் பருத்தியே பயனாவதால் அது மிகவும் சிறப்புடையதாகும். பருத்தி தானம் செய்தால் மாமுனிவர்களும் பிரமர்த்திர இந்திராதி தேவர்களும் திருப்தியடைவார்கள். பருத்தி தானம் செய்தவரது வாழ்நாள் முடிந்த காலத்தில் சிவலோகத்தை அடைந்து அங்கேயே வாசம் செய்து பிறகு சகலகுண சம்பந்தனாய் அழகிய மேனியுடையவனாய் மகாபலசாலியாய் உலகாலம் அரசனாய் தீர்க்காயுள் உடையவனாய் மீண்டும் பூமியில் பிறந்து யாவரும் போற்றி புகழ நெடுங்காலம் வாழ்ந்து சுவர்க்கலோகத்தை அடைவான். திலதானமும் கோதானமும் பூமிதானமும் சுவர்ணதானமும் தானிய தானமும் செய்தால் மகா பாபங்கள் அனைத்தும் உடனே விலகிவிடும். திலதானமும் கோதானமும் சிறப்பான தானங்களாகும். அவ்விரண்டு தானங்களும் மிகக்கூடிய பாவங்களையும் நசிக்கச் செய்வன. ஆகையால் இந்த தானங்களை சாதாரண சாமானிய பிராமணர்களுக்கு கொடுக்கலாகாது. உத்தம பிராமணருக்கே இவ்விரண்டு தானங்களையும் வழங்க வேண்டும். மங்கையருக்கும் தனக்கு வேண்டியவருக்கும் அம்மூன்றையும் உத்தேசமாக கொடுக்கலாமே தவிர தானமாக கொடுக்கலாகாது. தானங்கள் செய்வதற்கு சிறந்த காலம் ஜீவன் மரிக்கும் காலத்தில் செய்வதேயாகும். கிரகண புண்ணிய காலமும் தானம் செய்வதற்கு சிறந்ததுதான். ஓ பைனதேயா, எந்த மனிதனும் தான் இன்பமாயும் மகிழ்ச்சியாயும் வாழுங்காலத்திலேயே தனக்கான தான தர்மங்களை செய்து கொள்வது நல்லது. அவ்வாறு தானம் செய்ய விரும்புவோனுக்கு புத்திரன் இருந்தால் அவனிடம்தான் தனக்காக தானம் செய்ய விரும்புவதைச் சொல்லி அவனுடைய ஒப்புதலை பெற்ற பிறகே தானத்தை செய்தல் வேண்டும். ஒருவன் மரிக்கும் காலத்தில் திலத்தையும் இரும்பையும் லவணத்தையும் பருத்தியையும் தானியத்தையும் பொன்னையும் பூமியையும் கோவையும் தானம் செய்தால் மிகவும் விசேஷமாகும். எள்ளையும் இரும்பையும் தானம் செய்தால் யமதர்மன் மகிழ்ச்சியடைவான். லவணத்தானம் செய்தால் இறப்பவனுக்கு யமனிடத்தில் பயம் உண்டாகாது. பருத்தி தானத்தை செய்தால் யமதூதர்களிடத்தில் பயம் உண்டாகாது. பருத்தி தானத்திற்கு முன்பு சொன்னதை தவிர இந்த பயனும் உண்டு. தானியங்களை தானம் செய்தால் கூற்றுவனும் அவரது தூதர்களும் மகிழ்ந்து ஜீவனுக்கு வேண்டியவற்றையெல்லாம் வழங்குவார்கள். சுவர்ண தானத்திற்கும் கோதானத்திற்கும் பாபங்களை எல்லாம் நசிக்கச் செய்யும் ஆற்றல் உண்டு என்று முன்னமேயே உனக்கு சொல்லியிருக்கிறேன். மரணமடையும் நிலையை அடைந்தவன் நம்மையே தியானித்து நமது திருநாமங்களையே உச்சரிப்பானாகில் அவன் நிருதிசய இன்ப வீடாகிய நமது வைகுண்டலோகத்தை அடைவான். தந்தை இறந்த பிறகு அவனுடைய புத்திரன் கயா சிரார்த்தம் செய்வதை விட தந்தை இறக்கும் சமயத்தில் அவன் தன் தந்தையின் அருகிலேயே நெருங்கியிருந்த தான தர்மங்களை செய்வதே உத்தமமாகும். கூடாரமும் முசலமும் சூரிகையும் இரும்பு தண்டமும் காலனுக்கு ஆயுதங்களாகும். பொதுவாக கூற வேண்டுமானால் அவனது ஆயுதங்கள் அனைத்துமே இரும்பால் ஆனவைகள். அதனால்தான் ஒருவன் மரிக்கும் காலத்தில் இரும்பை தானம் செய்தால் யமன் மகிழ்வான் என்று சொன்னேன். எவன் இறக்கும் போது எவனுடைய கிரகத்தில் இரும்பு தானம் செய்யப்படுகிறதோ அந்த கிரகத்தில் யமதூதர்கள் அடி வைக்கவும் அஞ்சுவார்கள். இறப்பவன் யாராயினும் இரும்பு தானம் செய்தல் வேண்டும். அந்த தானத்தை செய்தால் கண்டாமிருகன் பதும்பரன் சம்பரன் சார்தூலன் முதலிய யமதூதர்கள் திருப்தி அடைவார்கள். வைனதேயா, ஜீவனுடைய அங்கங்களாகிய கால் முதல் தலை வரையிலும் உள்ள உறுப்புகளில் பிரம்மர்த்திர இந்திராதி தேவர்களும் ஸ்ரீகிருஷ்ண பகவானும் இருக்கிறார்கள். தாயும் தந்தையும் குருவும் சுற்றமும் ஜீவர்களுக்கு ஸ்ரீவிஷ்ணுவே அன்றி மற்றொருவருமில்லை. சர்வம் விஷ்ணு மயம் ஜகதி என்ற அருள் வாக்கை நீயும் உணர்ந்திருக்கிறாய் அல்லவா? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், சுவர்ணம், தானியம், தேன், நெய், பசு, யாகம், அந்தணர், அஜசந்தர இந்திராதி தேவர்கள் யாவுமே விஷ்ணு மயமேயாகும். ஒன்றை கொடுப்பவனும் வாங்குபவனும் பிறகு யாவரும் யாமையன்றி வேறொன்றும் இல்லை. ஜீவர்கள் பூர்வத்தில் செய்த கர்மத்தை அனுசரித்து பாப புண்ணியங்களில் அவர்களது புத்தியை நாமே நாடச் செய்கிறோம். புண்ணியச் செய்தவன் சுவர்க்கம் அடைவான், பாபம் செய்தவன் நரகத்தை அடைவான்.